நான் முன்ன சவுக்கு சங்கர் கைதானப்பையும் சரி இப்பயும் சரி எனக்கு என்னோட தொடர்புல இருந்தவர். ஆனா அவரு ஒரு அது என்ன சொல்றது யூடியூபர்ங்கிற பேர்ல யாரு மேல வேணாலும் எந்த அவதூறையும் பரப்புகிறார். உங்களுக்கு சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக நீங்க எதை வேணாலும் பண்றீங்க அப்படிங்கிறது அது தவறு. அவருடைய சுதந்திரத்தை இப்ப நமக்கு சுதந்திரம் இருக்குங்கிறத சிக்னல்ல ரெட் இருக்க போகக்கூடாது. அப்பதான் அந்த சுதந்திரம் முழுமையா நமக்கு கிடைக்கும். அது மாதிரி பத்திரிகை சுதந்திரங்கிற பேர்ல அவர் யார மேல பத்தி எதை வேணாலும் சேற்றை வாரிய இருக்கிறார். அது அவர் எப்படி இருக்காரோ அதை அடுத்தவங்களை அப்படி பார்க்கிறார். அதனால அவர் கைதுங்கிறது அவருக்கு இனியாவது ஒரு பாடம் புகட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எனக்கு அதுக்காக அவரை சிறையில் அடைச்சிருக்கிறதுல உடன்பாடு இல்லை. ஒரு மனிதன் திருப்பி ஹாபிச்சுவல் பண்றாருங்கிறப்ப அவரை திருத்துறதுக்கு வேற வழியே இல்லை. ஏன்னா நான் ஒரு விஷயத்துல அரசாங்கம் சரியா செயல்படுதுன்னு சொன்னா செந்தில் பாலாஜி எனக்கு அவரை தெரிந்த வரை அவர் அப்படிலாம் கொடூரமானவர் இல்லைன்னு சொன்னா செந்தில் பாலாஜி கிட்ட அவர் பெட்டி வாங்குறாரு. இந்த பெட்டி அதான் சொல்லுவாங்க நம்ம தான் திருட பெருத்தையாரு நம்ப மாட்டாரு. பெட்டி வாங்குகிற பழக்கம் உள்ளவர்கள் அடுத்தவர்களே பெட்டி வாங்குவாங்க. அது மாதிரி ரொம்ப சீப்பா அவங்க பப்ளிசிட்டி பண்றவங்களுக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஏதாவது ஒரு இருக்க வரலைன்னா அவங்க திருந்த மாட்டாங்க. அது திருந்துவதற்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன்.